கரிலால அப்பெக்ஸ் எடிஷன் வந்து லான்ச் ஆயிருக்குங்க. டிசைன் மாறி இருக்கு, ரைடிங் ட்ரையாங்கிள் மாறி இருக்கு, புது கலர்ஸ் வந்திருக்கு, ப்ரைஸும் கம்மிங்க. டீட்டெயிலாக இந்த அப்பெக்ஸ் எடிஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக உங்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கரிலா அப்படிங்கிறது ஒரு ஹிமாலயனுடைய ரோட் பேஸ்டு வெர்ஷனாக தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வந்து இருந்துச்சு. ஆரம்பத்தில் அனலாக் வந்து இருந்துச்சு, அப்புறம் டேஷு, அப்புறம் வந்து ஃப்ளாஷு. இப்போ அந்த அனலாக் வேரியண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் அப்பெக்ஸ் எடிஷனு நியூ எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 1 by 1 போவோம். முதல்ல டிசைனில் என்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரியர் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கல்ப்டடாக வர மாதிரி ஒரு கவுல் செட்டப் வந்து போட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும் போல். மேபி அதில் வந்து அசசரிஸாக பின்னாடி சீட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரில. இப்போதைக்கு வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரியர் டிசைன் வந்து யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. இது ஓகே. இப்போ இங்கே ரியரில் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட்லேயுமே ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் செட்டப், ஹெட்லைட்டுக்கு மேலே ஒரு மவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ரியர் போர்ஷன் கூட ஓகே. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது அது வந்து ஏதோ வைக்கணுமே வைக்கிற மாதிரி இருக்குது. டிசைன் வைஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆப்டாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாறி இருக்குது. இதை தாண்டி ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து மாறி இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரிலா எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பார் வந்து நல்லா வைடாக இருக்கும், ஒரு ரைஸ்டு பொசிஷனில் வந்து இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக அப்படி உட்காந்து ஓட்டுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் கீழே லோயர் பொசிஷனில் வந்து வர மாதிரி ஹேண்டில் பாரோடைய டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்படி கம்ஃபர்டபுளாக உட்காராமல் கொஞ்சம் அப்படி லீன் ஆகி உட்கார மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து யாருக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் அப்படின்னா காலேஜ் பசங்களுக்கு ஒரு கட்டடிச்சு போகிறாங்க, ஒரு கார்னரில் போகிறாங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம வந்து போகலாம். அப்போ வந்து கம்ஃபோர்ட் அப்படின்னு இருந்த சிச்சுவேஷன்லேருந்து மாறி இப்போ வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலுக்கு வந்து நமக்கு வந்து ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து மாறி இருக்குது. அதை தாண்டி 2 ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுக்குறாங்க இந்த அப்பெக்ஸ் எடிஷனில். ஒன்று வந்து நார்மல் நமக்கு தெரிஞ்ச சிட்டி மோடு இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு வந்து இருக்கும். மைலேஜ் வேணும் அப்படின்னா சிட்டி மோடில் போகலாம், ஸ்போர்ட் மோடு வேணும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிக்கப் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாற்றிருக்காங்க, கொடுத்துருக்காங்க புதுசாக. அதேமாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று பிளாக்கு, இன்னொன்று க்ரீனு. 1 by 1 பார்ப்போம். ரெட் கலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா ஃபியூவல் டேங்க் ரெட்டில் வருது, பின்னாடி வரக்கூடிய கவுலு ரெட்டில் வருது, முன்னாடி வரக்கூடிய ஹெட்லைட் மவுண்ட்டுமே நமக்கு வந்து ரெட்டில் வருது. ஓவராலாக பைக் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் வந்துருக்கு. ஒரு பேஸ் மாடல் மாதிரி தான் இருக்குது, பெருசாக கிராஃபிக்ஸ் வந்து வரல. ஃபியூவல் டேங்க்கில் மட்டும் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே கிராஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. இதுதான் இருக்கிறதுலே வந்து பேஸ் மாடல். ஏன்னா இந்த மாடல் வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான வேரியண்ட்டாக இருக்கிறதுனால 2,49,000 அதில் இந்த மாடல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சிம்பிளாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து பிளாக் போவோம். பிளாக் போனோம் அப்படின்னா பிளாக்கு, கிரே, ஒயிட்டு இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நமக்கு வந்து இந்த வேரியண்ட் வந்து இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இந்த மாடலில் வந்து இருக்குது. அது மாதிரி ரிம் ஸ்ட்ரைப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ஷலாக நமக்கு வந்து ரெட்டில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரெட்டு பிளாக் அந்த காம்பினேஷனில் நமக்கு வந்து இருக்குது. ஓரளவு பார்க்க இது வந்து நல்லா இருக்குது. பட் இதோட ப்ரைஸுமே நமக்கு அதிகம், 2,56,000 வந்து வரும். அடுத்து போனோம் அப்படின்னா க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் கொடுக்குறாங்க. இந்த 3 வேரியண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்ரீன் தான். ஏன்னா ஃபியூவல் டேங்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் பாதி டேங்க் வந்து டார்க் தீமில் இருக்குது, மீதி டேங்க் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரசென்ட் எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் லைட் க்ரீன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே இந்த க்ரீன் வேரியண்ட்டில் செம்மையாக இருக்குது. ஃப்ளோரசென்ட் எல்லோ அதில் தான் நமக்கு வந்து ரிம் டேப்பும் வந்து தராங்க. அப்போ வந்து இந்த 3 கலரில் இந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது உண்மையிலே செம்ம அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கலரோட ப்ரைஸும் 2,56,000. ஸோ வந்து இந்த அப்பெக்ஸ் எடிஷன் அப்படிங்கிறது தான் நியூ மாடலாக உள்ளே வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த அனலாக் வேரியண்ட்டை தூக்கிட்டு தான் இந்த அப்பெக்ஸ் எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ப்ரைஸும் கம்மி. யோசிச்சு பாருங்க, பேஸ் மாடல் வந்து 2,49,000 இருக்குது. இல்லை கலர் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராக வேணும் அப்படின்னா 2,56,000 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ அடுத்து வந்து டேஷ் போவோம். டேஷ்லையுமே ஒரு கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே வந்து இந்த டேஷ் மாடலில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆஷு, பிரான்ஸு, சில்வர் இந்த 3 கலருமே வந்து அட்ராக்டிவாக வந்து இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ரெட், பிளாக், அதை தாண்டி இந்த 3 கலரும் வந்து நல்ல ஸ்டைலிஷாக ஒரு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்கும். இப்போ இதோட சேர்த்து ப்ளூன்னு சொல்லிட்டு டிலைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்பெக்ஸ் எடிஷனில் பார்த்த க்ரீனை விட இந்த ப்ளூ வந்து இன்னுமே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த டேஷில் ஆல்ரெடி இருந்த 3 கலரோட இந்த ப்ளூ கலரும் வந்து ஆட் ஆகி 4 கலரில் வந்து கிடைக்குது. இப்போ இந்த 4 மாடலுமே ரைடிங் மோடு வந்து கொடுக்குறாங்க. ரைடிங் மோடு வந்து முன்னாடி இல்லை, இப்போ தான் அந்த அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த டேஷ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைடிங் மோடு வந்து ஆட் ஆயிருக்கு. ப்ளூ கலர் அப்படிங்கிறது புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு போனோம்னா அந்த ப்ளூ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2,49 ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ வந்து கரிலா வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க, பட் வந்து ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் அப்பெக்ஸ் எடிஷனில் ரெட்டு போகலாம். அது வந்து 2,49 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இந்த டேஷ் வேரியண்ட்டில் ப்ளூ எடுத்தீங்க அப்படின்னா 2,49 இந்த ப்ரைஸ்லேயே கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது இருக்கிறதுலே வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு வேரியண்ட்டாக வந்து இருக்கும். மற்ற 3 கலர்ஸும் பார்த்தோம்னா 2,56,000
1,67,000 அந்த ப்ரைஸில் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் விற்பனையில் இருக்குது. அடுத்து ஃபைனலாக போனோம் அப்படின்னா இன்னொரு வேரியன்ட், அதுதான் வந்து ஃப்ளாஷ் வேரியன்ட். அதில் வந்து அதுலேயும் ஒரு ப்ளூ கலர் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரே ஒரு பெயிண்ட் ஸ்கீமில் மட்டும்தான் வந்து வருது. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த மோடு ரைடிங் மோடு மட்டும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கொடுக்கல. இப்போ இதில் வந்து அப்பெக்ஸ் எடிஷன் அப்படிங்கிற ஒரு எடிஷன் தான் வந்து புதுசாக வந்திருக்கு. அதேமாதிரி டயர்ஸில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பெக்ஸ் எடிஷனில் வந்து சென்டூரோ ST அந்த ஒரு டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரோட் பேஸ்டு டயராக தான் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மற்ற 2 வேரியன்ட் இருக்குல்ல, டேஷ் இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது. அதுலேயுமே வந்து நமக்கு வந்து சியா டயர் தான். பட் பேர்டனு காம்பவுண்டு இது எல்லாமே வந்து த்ரெட் எல்லாமே நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. இன்னுமே ஒரு வெட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரோடு வந்து ஈரமாக இருந்தாலும் ஒரு மண் இருந்தாலும் எந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலுமே நல்லா கிரிப்பு மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 2 வேரியண்ட்டில் அப்பெக்ஸில் நமக்கு வந்து சென்டூரோ ST அந்த ஒரு டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அப்பெக்ஸ் எடிஷன் வந்து சிட்டியில் யூஸ் பண்ணுற பசங்களுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி ஓவராலாக இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அதே இன்ஜின் தான், 450cc இன்ஜின். நமக்கு 40.02 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 40 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து சஸ்பென்ஷன் போனோன்னா ESC வந்து கொடுக்கலாம். மேபி இப்போதைக்கு வந்து டெலஸ்கோபிக் தான் கொடுக்குறாங்க. பட் சைஸ் வந்து பெருசு 43 mm வந்து தராங்க. அதுமாதிரி ட்ராவலும் பார்த்தீங்கன்னா 140 mm வந்து ட்ராவல் ஆகும். ரியர் பொறுத்த வரைக்கும் மோனோஷாக் வந்து தராங்க. ரியரில் வந்து 150 mm வந்து ட்ராவல் ஆகும். பிரேக்கிங் அப்படின்னு போனோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் சைஸ் அதிகம் 310 mm வந்து வரும். ரியர் போனோன்னா 270 mm வந்து கொடுக்குறாங்க. டிவல் சேனல் ABS நமக்கு வந்து தராங்க. இதை தாண்டி நேவிகேஷன் வசதி வந்துடுது. இப்போ முன்னாடி தான் அனலாக் வேரியன்ட் இருந்துச்சு, இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். அப்போ இதில் வந்து 4 இன்ச்சில் TFT டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து நேவிகேஷன் வசதியும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஓகே தான். சீட்டோட ஹைட்டுமே வந்து 780 mm 169 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 17 இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 120/70, ரியரில் வந்து 160/60 இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மற்ற ஸ்பெக்கு எல்லாமே வந்து சேம் தான். நமக்கு வந்து அப்பெக்ஸ் எடிஷனில் சீட்டிங் பொசிஷன் வந்து மாறி இருக்கு. ரைடிங் ட்ரையாங்கிள் நமக்கு வந்து மாறி இருக்கு. ரைடிங் மோட்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அசசரிஸ் பற்றி இன்னும் அவங்க வந்து சொல்லலை. மேபி எனக்கு என்னமோ ஒரு சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறப்ப அப்பெக்ஸ் எடிஷன் வந்து ஓகே, பட் ரியரில் பில்லியனோட போகிறப்ப என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். மேபி பின்னாடி வந்து ஒரு அசசரியில் சீட்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இந்த அப்பெக்ஸ் எடிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.